பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த வலிவாய்க்கால் காளியம்மன் திருக்கோவிலில் தை மாத திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வாழை மர தோரணங்கள் கட்டி ஆலயம் முழுவதும் வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மனுக்கு பச்சை பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள், முகத்திற்கு சந்தன காப்புடன் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். உற்சவ ஸ்ரீ காளியம்மன், மீனாட்சி அம்மன் உள்ளிட்ட உற்சவ தெய்வங்களை சிறப்பாக கற்கள் பதித்த நகை ஆபரணங்களால் அலங்கரித்து நகை கிரீடம் அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் அம்மனுக்கும் உற்சவர் அம்மனுக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேங்காய் பழம் உடைத்து தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதம் தேங்காய் பழம் உடைத்து தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. தாவாப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன் திருக்கோவில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இக்கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வருட வருடம் தை மாதம் முதல் தேதி முகூர்த்த காலிட்டு தை 15 பூ போட்டு பக்தி அளித்து தீமிதி விழா நடைபெறுகிறது. தீமிதி விழா சுமார் 2000 to 2500 பேர் வருடம் வருடம் இறங்குகிறார்கள். இங்க வலிவாய்க்கால் காளியம்மனை நம்பின இருக்கு எல்லா பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி எல்லாமே நல்ல சிறப்பா நடக்கிறோம். இதுல 3 சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயில். சோழி வேளாளர், வன்னியர், குலாளர் 3 சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்ட கோயில் இது. மக்கள் பலதரப்பட்ட மக்களும் வருவாங்க. சிறப்பாக அம்மனை தரிசனம் செய்து எல்லா பாக்கியமும் அம்மனை அருள் புரிவாங்க. இந்த அம்மனை வேண்டுவோருக்கு உரிய பலன் கண்டிப்பாக உண்டு. அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குது. முஸ்லீம்லாம் கூட கோயிலுக்கு அம்மன்கிட்ட வேண்டிட்டு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு 10-20 முஸ்லீம் குடும்பம் கும்பிட்டாங்க. எல்லாமே சிறப்பா நடைபெறுது இல்லைங்களா? இப்ப கூட தீமிதி விழா இன்னைக்கு புதன்கிழமை, எப்பயும் வருட வருடம் புதன்கிழமை தீமிதி விழா. தீமிதி விழாவிலையும் எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லபடியா எல்லாமே மகளிர் மிக அதிகமாக வந்தாங்க. இன்னைக்கு ஒரு 2000 பேருக்கு மேல இருக்கும். கோயில்ல அனைத்து சாமிகளும் உண்டு. மெயின் உங்களுக்கு மூலஸ்தானம் ஸ்ரீ வலிவாய்க்கால் காளியம்மன், அப்புறம் வனத்தாயம்மன், கருப்பணசாமி, வெள்ளக்குடி முனியப்பன், சந்தான முனிவர், சொக்கநாதர், மீனாட்சி, வள்ளி தெய்வான சமேத முருகர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயணர், வராகி, கருப்பணசாமி எல்லாம் சனிக்கிழமை சிறப்பா சத்தாபரணம் நடக்கும். அன்னைக்கு இரவு முழுவதுமே எல்லாமே முடிச்சிருந்து பொதுமக்களும் முடிச்சிருப்பாங்க. நல்லா பெரிய தேரோட்டம் நடக்கும். இத ஊர் சுற்றி நம்ம பிள்ளைகடை பஸ் ஸ்டாப் இருக்கு பாருங்க, அங்க காளியம்மனும் மாரியம்மனும் சந்திப்பாங்க. சந்திச்சு அந்த உற்சவம் நடக்கும். வீடியோ காத்தால அன்னைக்கு வான வேடிக்கை எல்லாமே நடக்கும். அன்னைக்கு இங்க சிறப்பா ஒரு 3000 பேர் கூடுவாங்க அந்த இடத்துல. நான் இந்த கோயிலுக்கு இப்ப தலைவரா இருக்கிறேன். செந்தில்குமார் தலைவர், கோயில் மணியம், நயினா சந்திரசேகரை, இவர் தம்பி உறுப்பினர் ஜனார்த்தனன், மாப்பிள்ள உறுப்பினர், இவர் பாலமுருகன், தம்பி மணிகண்டன் உறுப்பினர். இதுல 18 பேர் உறுப்பினரா இருப்போம். சோழி வேளாளர் 8 பேரு, வன்னூர் 8 பேரு, குலாளர் ஜெயலலிதா இருப்பாங்க. அது பரம்பரை. அதே மாதிரி பெரிய தளத்துக்காரங்க 4 பேரு, ஊர் மணியம், கோவில் மணியம். அதே மாதிரி இரவு இந்த 15 நாளுமே சாமி மரமனை உற்சவ ஊர்வலம் ஊரை சுத்தி வருங்க.